நமச்சிவாய வாழ்க. அப்புறம் பிள்ளைகளா, நேற்று வகுப்பில்லை. நேற்று உங்களுக்கெல்லாம் நான் கதை சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கதை சொல்கிற ஆற்றலை தரக்கூடிய என்னுடைய குருநாதரை பார்க்க நேற்று போயிட்டேன். என்ன எங்கள் குருநாதரா? ஆமாம்மா, 2500 வயசு ஆகுது. அந்தளவு. ஆமா கண்ணு, 2500 வருஷம் ஆகுதே. ஆனால் ஒரு 6வது படிக்கிற பையனாட்டம் தான் இருப்பார். எத்தனை நாள் தெரியுமா? அவரை பார்க்க போயிட்டேன். அதனால் உங்களுக்கு கதை சொல்ல வர முடியல. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? அந்த குண்டோதரன் வெற்றியை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்ன குண்டோதரன் வெற்றி, என்ன அது குளம் அப்படின்னு திருப்பரங்குன்றம் கண்மாய், அதை பற்றியெல்லாம் பேசணும் இல்லையா? அதற்கு பிறகு நம்ம இறைவன் சோமசுந்தர கடவுள், அவர் நம்மளை மாறி உருவம் தாங்கி சோமசுந்தர பாண்டியனாக இருந்து பாண்டிய நாட்டை நீதி நெறி வழுவாமல் ஒரு அரசாட்சி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கிணையான ஒரு ஆட்சியை நடத்தினார். மக்களெல்லாம் சைவவர்களாகவும் ஒழுக்க நெறிமிக்கவர்களாகவும் அன்னை மீனாட்சியின் பிள்ளைகளைப் போலவும் இப்படி பல்வேறு சிறப்பாக அந்த ஆட்சி சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பல நாட்டு அறிஞர்கள், முனிவர்கள், நல்ல சான்றோர்கள் எல்லோரும் நம்முடைய சோமசுந்தர பாண்டியரை பார்க்க வராங்க. அது மாதிரி ஒரு சமயம் கௌதம முனிவர்னு ஒருத்தர். என்ன பேர்? கௌதம புத்தர் இல்லைப்பா, கௌதம முனிவர். கௌதம முனிவர்னு ஒருத்தர் சோமசுந்தர பாண்டியரை பார்த்தார். பேசிட்டு பெருமானை பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே காஞ்சனமாலை கிட்ட போய், யார் காஞ்சனமாலை? இன்பா, யாருமா காஞ்சனமாலை? மீனாட்சியுடைய அம்மா. அவங்கள போய் பார்க்குறாரு. நம்ம சாமியுடைய மாமியா காஞ்சனமாலை அப்படி வச்சுக்க. என்ன மகளை கட்டணும் மருமகன் தானே? அப்போ மீனாட்சியை கல்யாணம் பண்ணவர் யார்? காஞ்சனமாலைக்கு மாப்பிள்ளை, மருமகன். ஆக மருமகனை பார்த்துட்டு அப்படியே மாமியா காஞ்சனமாலை பார்க்குறாரு. அந்த அம்மாவும் அந்த முனிவரை வரவேற்று, வாருங்கள் ஐயா, உட்காருங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க, எப்படி நாடு நலமெல்லாம் நல்லா இருக்கா? அப்படியெல்லாம். நம்ம மதுரைக்கு போனால் 292 சன்னிதானம் போனதுமே யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் சரி, தெரிஞ்சாலும் தெரியாதாலும், இன்னலே நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா, அப்படி ரொம்ப அன்பாக கேட்பேன். அதுபோல் நம்ம காஞ்சனமாலை அம்மா என்ன பண்ணாங்க, இந்த முனிவரையை உட்கார வச்சு நல்ல வார்த்தை பேசி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும், எப்படி நம்ம பிறவா நிலை அடைய முடியும், நல்ல கதி அடைய முடியும், அதை பற்றியெல்லாம் முனிவர்கள்கிட்ட கேட்க, கௌதம முனிவரும் அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, காஞ்சனமாலை அம்மா, இந்த உலகில் நீ தான் ரொம்ப புண்ணியம் பண்ணவ. ஏன்னா அந்த உமாதேவியே உன் மகள், சிவருமான் உன் மருமகன். என்ன பெரிய சிறப்பு உனக்கு, நீ அறியாத தவமா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், தவம் என்பது 3 வகைப்படும். ஒன்று மனசால் இருக்கிற தவம், 2வது வாசிகம், மானசம், வாசிகம், காயிகம் என்று 3 படும்.
இதில் மானசம் அப்படிங்கிற தவம் என்னன்னா, சதா சர்வ காலமும் இறைவனை நினைத்து கொண்டு அதை மனசார தர்மம் செய்யணும். விதியன் தர்மம் பண்ணக்கூடாது. என்ன கேட்டு தொலைச்சிட்டானேன்னு 10 ரூபா போடக்கூடாது. ஐயா அப்படின்னா இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நின்று அவங்க வாழ்த்துக்கெல்லாம் நிற்கக்கூடாது. அல்லது தர்மம் பண்ணிவிட்டு அவன் புகழ்கிற முகஸ்துதியெல்லாம். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் டொனேஷன் வாங்க வந்தார். ஒரு 1000 ரூபா கொடுத்தேன். ஐயா நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளை குட்டி எல்லாம் நீடுழி வாழணும்னாரு. என்ன காசு கொடுக்காத இருந்தால் போன வருஷம் காசு கொடுக்கல, வாழ்த்தவே இல்லை, அவங்க பாட்டு போயிட்டாங்க. அப்படி செய்வது தர்மம் கிடையாது. மனசார செய்யணும். எது செய்தாலும் மனசார இறைவன் நினைக்கணும். மனதார அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். அப்பா அம்மாவுக்கு மனதார உதவி செய்கிறது கூட தவம்தான். ஆசிரியர் சொல்கிற கருத்துக்களை மனமாற கேட்கணும், அதுவும் தவம்தான். அப்புறம் நீங்கள் ஒருத்தர் ஒரு சண்டை போடாமல் இருக்கீங்க இல்லையா, அதுவும் தவம். இதெல்லாம் தவம். தவம்னா என்னன்னா, யாரும் திட்டாத மாதிரி ஒரு பொருளை சிறப்பாக ஒரு செயலை செய்வதற்கு தவம்னு பேர். இந்த தவம் மனசால செய்கிறது ஒரு தவம். வாசிகம் என்றால் நாக்கினால் நாம் பேசுகிறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, தேவாரம் திருவாசகம் ஆதிசர சங்கருடைய ஸ்லோகங்கள், அப்புறம் எவ்வளோ படிக்கிறோம் இல்லையா, போற்றி திருத்தாண்டகம், அப்புறம் திருவாசகம். இதெல்லாம் படிக்கிறது வாக்கால் செய்யக்கூடிய, நம்ம வாயினால் செய்யக்கூடிய தவத்துக்கு வாசிகம்னு பேர். அடுத்தது காயிகம் அப்படின்னு. காய்னா நம்முடைய உடலுக்கு காயம்னு பேர். என்ன நம்ம உடலுக்கு என்ன பேர்? காயம். காயமே இது பொய்யடா காத்தடைத்த பையடான்னாங்க. இந்த காயம் உடம்பால் செய்யக்கூடியது ஒரு தவம். இதில் நாம் எல்லாம் மனசால செய்கிற தவத்துக்கு சிரமப்படவே தேவையில்லை. நல்ல தான தர்மம் பண்ணுறது, அதுக்காக நினைத்தல், எல்லா உயிர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுறது. பிறர் இதா இப்போ பார் டே அந்த பிள்ளைய என்ன கிள்ற, இப்போ அவன் கிள்றான், இன்பா என்ன பண்ணுறா கண்டுக்கவே இல்லை. சித்தார்த்த என்ன பண்ணுறான், இன்பாவை கிள்றான். ஆனால் இன்பா என்ன செய்கிறா, அந்த தீமையை கிள்ளுதலை பொறுத்துக்கிட்டு சிரிச்சிட்ருக்கா. இது பிறர் செய்யும் தீமையை பொறுத்தல். அப்புறம் உண்மை பேசுவது. கடைக்கு போகிறோம், அப்பா ஒரு 10 ரூபா கொடுக்குறாரு, ஏதோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, 1 ரூபா மிச்சாச்சுன்னா அப்பா 1 ரூபா நான் எடுத்துட்டேன்னு சொல்லணும். கடைக்கார சில்லற தரலன்னு போய் சொல்லக்கூடாது. ஆக உண்மையை பேசுவது. அப்புறம் பார்த்தா அமைதியாக உட்கார்ந்து அன்பு வடிவான இறைவனை அமைதியாக சிந்தித்தல். இதெல்லாம் மனசால் செய்யக்கூடிய தவம். வாக்கால் செய்யக்கூடிய தவம் என்னன்னா, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுதல், அப்புறம் பிற தேவாரம் பாடுதல், திருவாசகம் பாடுதல், அபிராமி அந்தாதி பாடுதல். நல்ல நம்ம வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு உபசரிக்கிறது கூட ஒரு தவம் தான். உரம்பரையாக வீட்டுக்கு போனவங்களை கூட இன்றைக்கெல்லாம் இருங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்களே தவிர, இந்த அவை பாட்டி இருக்கால தெரியுமா, அவை பாட்டி கிழவி, அந்த அவை கிழவி ஒரு 4 கோடி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 1 கோடி என்னென்னா, உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் அப்படின்னு இருக்காங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லாதவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்லன்னா அது கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு சமமானது அப்படி சொன்னாங்க. அது என்ன உன்னீர் உன்னீர் 2 தடவை. அந்த வீட்டில் இருக்கிற ஐயா இருக்காங்களா, அப்பாவும் வாங்க சொக்கரையா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் வாங்க சொக்கரையா சாப்பிட்ணும் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அம்மா மட்டும் ஐயா சாப்பிடுங்கய்யா, என்னங்கய்யா இவ்வளோ கேட்குறோம் அப்படி சொன்னால் சொக்கர் சாப்பிட மாட்டார். அதே மாதிரி வீட்டு அப்பா மட்டும் என்னங்க சொக்கரையா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் வீட்டில் சாப்பிடாத போகிறீங்க அப்படின்னு அவர் தனியாக சொன்னால் அங்கேயும் சாப்பிட மாட்டார். ஆனால் அந்த வீட்டு அம்மாவும் அப்பாவும் ஐயா
என்னங்கய்யா நாங்கள் 2 பேரும் இவ்வளோ சொல்கிறோம், சாப்பிடாத போகிறீங்க, அப்படி உண்ணீர் உண்ணீர் என்று அன்பாக அவங்க நம்மக்கிட்ட 2 பேரும் சொல்லணும், 2 பேரும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்ணும். புருஷனுக்கு பிடிச்சாலே பொண்டாட்டி பிடிக்காது, பொண்டாட்டிக்கு பிடிச்சாலே புருஷனுக்கு பிடிக்காது. திருநீர் வச்சுட்டு ஒரு அடி அந்த அம்மா இருப்பாங்க, ஒரு திருநீர் வச்சுட்டு விட்டு சோறு போட்டால் அந்த அம்மா தான் சாப்பிடுன்னு சொல்லுவோம், அந்த ஐயா சொல்ல மாட்டார். ஐயா திருநீர் வச்சுட்டு இருப்பார், அம்மா ஏதோ கடனுக்கு சாமி கும்பிடுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு யாராவது அன்பர்கள் வந்தால் ஐயா தான் சாப்பிடுன்னு சொல்லுவார். அம்மா சொல்கிறதுக்கு மெதுவாக சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் மனசார தர்மம் செய்யணும். அப்புறம் இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? இந்த நமசிவாய மந்திரம் இருக்குல்ல கண்ணு, இதை சில டுபாக்கூர்னா என்ன உண்மை தெரியாதவங்க, நமசிவாயங்கிறது 5 எழுத்து, நம சிவாய அப்படின்ட்டு நமசிவாய நமசிவாய நமசிவாயம்பாங்க. அது நாக்கிலே படாது, அப்படியே உதட்டோடு போயிடும். நமசிவாய சொல்லி பாருங்க, நமசிவாய நமசிவாய நுனினா கூட போயிடும். ஆனால் அதையே நமச்சிவாய சொல்லி பாருங்க, நமச்சிவாய நமச்சிவாய நாக்கில் பதியும். நின் திருநாமத்து 5 எழுத்து நான் தழும்பேரை ஏற்றுகில்லேன், என் நாக்கு அழுந்தும்படிக்கு உன்னுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லுவேங்கிறாரு. யார்? மூவரில் ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சு வந்து சொல்லுங்கள், எனக்கு மறந்து போச்சு. அப்படி பஞ்சாட்சரத்தை நமச்சிவாய அப்படின்னு நாக்கு அழுந்தி சொல்லணும். அப்புறம் இறை தொண்டு, கோயில் போகிறோமா, லைட் எரியலையா, பெரியவங்களா இருந்தால் என்ன பண்ணலாம், லைட் எரியலையா அப்படின்னு போய் ஒரு பல்பு வாங்கி வந்து போடணும். யார் கோயில் நிர்வாகம் என்ன லைட் எரியாத இருக்குது அப்படி பந்தாலாம் பண்ணக்கூடாது. பந்தா பண்ண கோயில் போல் பணி செய்தான் கோயில் போகணும். அப்புறம் குப்பை கிடக்குது, எங்கேப்பா கூட்டுறாளுங்க கூடாது, நம்மளே அந்த குப்பையை எடுத்து சுத்தம் பண்ணணும். ஒட்டடை இருந்தால் நம்மளே ஒட்டடை வைக்கணும். இப்படி இறைத்தொண்டை செய்யும்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறது, அதுக்கு வாசிகம் அப்படிங்கிற தவம், வாக்கால் செய்யப்படும் தவம். அதுக்கு அடுத்து பார்த்திங்களா உடம்பால் செய்யப்படும் தவம். அது என்னன்னா, தினம் போய் சிவனையோ ஏதோ நம்ம பகுதியில் இருக்கிற இறைவனை பூஜை செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வாங்கி அதுக்கு தண்ணி ஊற்றி பூஜித்தல், கோயிலில் போய் வழிபாடு செய்தல். இந்த அரச மரத்தில் அம்போன்னு ஒரு பிள்ளையார் உட்காந்துருப்பார். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, இன்னிலேருந்து கலை அவர் சோறே கிடையாது அவருக்கு 1 வருஷத்துக்கு. இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தியும் வகை வகையாக குண்டாவாக படைச்சிட்டாங்களா, அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த அரச மரத்தடி பிள்ளையாரெல்லாம் பாவம் இத்து போன துணியை கட்டிக்கிட்டு ஒழுங்காக சோறே இப்போ சோத்துக்கு ஏங்கிட்டு 1 வருஷத்துக்கு உட்கார்ந்துருக்கணும். அப்படிதானே எல்லா ஊர்லேயும் பாருங்கள், இந்த அரச மரத்து பிள்ளையெல்லாம் அம்போ அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கிற பிள்ளையாருக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம், பூஜை பண்ணலாம். அப்புறம் கோயிலை சுற்றி வலம் வரலாம். வலம் வரதுன்னா சும்மா பந்தாவா நமசிவாய நமசிவாய் குருட்டுத்தனமாக வரக்கூடாது. எதுக்கு வலம் வர சொன்னாங்கன்னா, கோயிலை சுற்றி நான் வலம் வரும் பொழுது நெறிஞ்சு முள் ஏதோ செடி புல் கல் ரோட்டில் தடத்தில் கிடந்தா அதை எடுத்து ஒரு ஓரமாக போட்டு அடுத்து கும்பிட வர்றவங்களுக்கு உதவுதல், அதுதான் வலம் வர்றதுக்கான உண்மையான காரணம். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், போயிட்டு சிவ நம சிவ நம சிவ 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 சிவன்னு கோயிலை சுற்றிக்கிட்டே இருக்கான். காலில் ஏதாவது இடித்தா கூட முள் குத்துனா கூட எடுத்து அங்கேயே போட்டு போகிறான். ஆக வலம் வருதல், வலம் வரும்பொழுது சேவை செய்யணும். அப்புறம் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போய் வணங்குதல், பல இடங்களுக்கு சென்று பல ஊருக்கெல்லாம் போய் இறைவனை வழிபடுதல், காவிரி வைகை போன்ற புண்ணிய நதிகள் நீராடுவது, இதெல்லாம் செய்கிறோம். கடலில் குளிக்கிறது, இதெல்லாம் உடலால் செய்யும் தவம். இப்படி இந்த தவத்தை பற்றி நம்ம கௌதம முனிவர் இருக்கார் இல்லையா, இவர் காஞ்சனமாலைக்கிட்ட சொல்கிறார். இதை கேட்டதும் காஞ்சனமாலைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நமக்கும் கடல் பார்த்துருக்கீங்களா கண்ணு, கடல் அப்படி இருக்கும். எப்படி இந்த சினிமாலாம் காட்டுறாங்களே அப்படி இல்லை, அதை விட சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணு கட்ட வரையும் ஒரே தண்ணி, என்ன அப்படியே அலைனா அப்படி ஒரு அலைனா எப்படி அப்படி சினிமாலாம் அப்படிலாம் பொங்காது, அப்படி அப்படி போகும். எப்படியா அலை மாதிரிங்கிறாங்கல்ல, அப்படி வந்துட்டு போகும். திருச்செந்தூர்லாம் போனால் அந்த கடலில் நின்று
அந்த அலை வந்து நம்ம காலை கும்பிடுற மாதிரி ஒரு இமேஜ் போடுவேன் நான்லாம். கடல் அரசனே என்ன வணங்குறாரு, ஏன் தெரியுமா, நான் சொக்கர் அப்படிலாம் கெத்து காட்டுறதான், அதெல்லாம் ஒரு சுகம். அப்படி இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கும் நம்மளும் கடலுக்கு என்ன அகத்தியா என்னடா ஆசை இருக்குல்ல. ஆமாம், எல்லாருக்கும் கடலில் போய் நீராடணும்னு ஆசை இல்லை. அதுபோல் இந்த காஞ்சனமாலை அம்மாவுக்கு என்ன ஆசை வந்துருச்சு, நம்மளும் போய் கடலில் குளிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவருடைய எண்ணத்தை யாருக்கிட்ட சொல்லுவாங்க, மருமகிட்டே சொல்லுவாங்க, மாப்பிள்ளைகிட்ட யாரும் பேச மாட்டாங்கல்ல அந்த காலத்து பொம்பளைங்க. இவர் போய் தடாதகை நம்ம மீனாட்சிக்கிட்ட போய், ஏ பிள்ளை இந்த மாரடி மீனாட்சி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் கடலில் குளிக்கணும், அதுக்கு உதவி செய்ய சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்மால் தான் தலைவர் இல்லையா கடலுக்கெல்லாம். இவர் கடலுக்காக கூட்டி போவார். நம்ம கடலை பார்க்கணுன்னா கடலுக்கு போய் தான் பார்க்கணும். இருந்தாலும் தான் ஒரு பெரிய தலைவர் இல்லை சிவபெருமான். இந்த உலகத்துக்கெல்லாம் 7 கடல்களும் அவருடைய அடிமைகள் அப்படி வச்சுக்கலாமே. அவர் கூப்பிட்டா வந்துடும். தடாதகை போய் இந்த மாதிரி எங்கள் அம்மா கடலில் குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி சொல்ல, அதுக்கு என்ன கவலைப்படாத, கடலை இங்கே வர வச்சிரும். கடலைன்னா என்ன, ஏய் இங்கே பாரு, பொறிக்கடையெல்லாம் சொல்லலை நான், கடல் இருக்குல்ல, ப்ளூ கலராக நீளமாக பறந்து ஓடி திரைப்படத்தெல்லாம் அப்படி சண்டையெல்லாம் போடுவாங்க, டூயட்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடல் கடலை வர வச்சாருன்னா நீங்களாம் கடலை பருப்புன்னு நினச்சிடாதீங்க, பொரியில் போடுற கடலைன்னு திங்கிறதுலே இருங்கடா. அப்போ பெருமான் என்ன பண்ணார், கடலை வர வச்சுனே சிரிக்கிறோம். 7 கடலையா பல்லுக்கே ஆகாதுன்னு, இது வேற கடல், அலை வீசும் கடல். 7 கடல்களையும் வந்து வர வைக்கிறாரு. அந்த 7 கடல்களும் மதுரை நகருக்கு கிழக்கே உள்ள ஒரு பகுதியில் வந்து நிற்குது. அப்படி அலையோடு அப்படி நிற்குதுன்னு வச்சுக்க. ஓன்ட்டு உடனே காஞ்சனமாலை போய் அதில் நீராடுதல் போய் குளிக்கிறாங்க. புரியுதா பாரு, அந்த காலத்திலே மாமியாக்காக கடலையே கொண்டு வந்திருக்காருல்ல சாமி. நீங்கள் இடனா பசங்களா, அம்மா சட்னி கடலை வாங்கிட்டோம்னா நாளைக்கு போய் கடலெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு கூடாது. புரியுதா? இப்படி சாமி என்ன பண்ணார், 7 கடல்களையும் வரவழைத்து அந்த வெள்ளை நுரையோடு அப்படி பந்தவா ஆற்று இந்த கடலில் அவங்க மாமியா காஞ்சனமாலை குளிக்க செய்கிறார். சரி, அந்த அம்மா குளிக்கட்டும். ஏன்னாக்க 7 கடலையும் குளிக்கணும்னா நம்ம எங்கே பசிபிக் கடல், இந்து மகா கடல், வங்காள விரிகுடா, ஏன்னா 7 கடல். நாளைக்கு யாராவது சொல்லுங்கப்பா. அந்த 7 கடல்லையும் போய் நீராடினா பல நாட்டுக்கு போகிறதுக்கு விசாலாம் எடுக்கணும். ஆனால் இங்கே தொந்தரவே கிடையாது. சாமி அந்த 7 கடலையும் கூட்டியாந்து மதுரை வாசலில் நிறுத்திட்டார். அந்த 7 கடல் எந்த இடத்துல இருந்ததுன்னா, மதுரையில் 7 கடல் தெருன்னு மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு பகுதியில் ஒரு தெரு இருக்குது. போனால் கேளுங்க, மீனாட்சி அம்மன் போய்ட்டு அம்மா மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அப்பா பார்த்துட்டு எங்கே இங்கே 7 கடல் தெரு எதுன்னு கேட்டால் காட்டுவாங்க ஒரு தெருவை. அந்த தெருவில் தான் 7 கடலும் வந்து காஞ்சனமாலை நீராடினாங்க. அப்புறம் இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாம் சோமசுந்தர கடவுளுக்கு கட்டுப்பட்டவை. அதனால் அவர் கூப்பிட்டா வரும். அதே போல் தவம்னா என்ன, தவம்னா போய் ஒரு தனியாக போய் தாடி வளர்த்துட்டு ஒரு குகைக்குள்ளே உட்காந்துட்டு அதெல்லாம் வேறு நிலை. ஏன்னா இல்லை நிறைய ருத்ராட்சி ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு ஜடாமுடி வச்சுட்டு, இல்லை மொட்டை அடிச்சுட்டு கண்ணை மூட்டி சிவசிவான்னு சொல்லிட்டு நான் சித்தர், நான் பித்தர், நான் சிவனடியார் அப்படியெல்லாம் சொல்லி கண்ணை காலில் போடுற காசு எடுத்து திங்கிறதுக்கெல்லாம் தவமெல்லாம் கிடையாது. அதனால் தவம்னா என்ன அப்படின்னு, மனதால் செய்யும் தவம், வாக்கால் செய்யும் தவம், உடலால் செய்யும் தவம், இவற்றை வந்து நமக்கு சொல்கிறதுக்காக காஞ்சனமாலைக்கு அந்த எண்ணத்தை வர வச்சு கௌதம முனிவர் மூலம் சிவபெருமான் கூறினார். அப்புறம் என்ன, அப்புறம் இப்படி இவங்க 7 கடலில் வந்து நீராட 7 கடல் வந்துருச்சு. அந்த அம்மா நீராடலாம் போகல. அவங்களும் ஒரு கவலை,
என்ன கவலைன்னா, அந்த கடல் கரைக்கு போனாங்களா, போனதும் அங்கே இருந்த முனிவர்கள்கிட்ட போய், முனிவர்களே கடலில் நீராடுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முனிவர்கள் என்னன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரருடைய கையில் உங்கள் மகனுடைய கை அல்லது பசு கண்ணுக்குட்டியுடைய வாழ்தலை ஏதோ ஒன்று பற்றிக்கிட்டு நீராடதான் முறையினாங்க. உடனே கவலை வரும்ல கண்ணு, காஞ்சனமாலையுடைய வீட்டுக்காரரு மலையை தூசுக்கு வேண்டின்னு இறந்துட்டார். அவங்களுக்கு மீனாட்சிங்கிற பொட்டை பிள்ளை தான் இருக்கு, ஆம்பளை பையன்ல. போயும் சிவருமான் எனக்கு மாப்பிள்ளை, மீனாட்சி என் பிள்ளை, நான் போய் ஒரு பசுமாடு வாழை பிடிச்சா கடல் ஆடுறதுன்னு கவலையோடு நின்னாங்க. அப்படியே கவலையோடு நிற்கட்டும், கவலைன்னா உடனே தீருமான்னு கொஞ்ச நாள் ஆயிதானே தீரும். அப்போ கவலையோடு இருந்து மீனாட்சிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் கடலும் ஆடலை ஒன்றும் ஆடலை, போப்பில் உங்கள் வீட்டுக்காரன்ட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் ப்ளீஸ்லாம் இல்லை, நாளைக்கு தான் டைம் ஆகிடுச்சு, ஒரு நிமிஷம் சரியாச்சு, நாளைக்கு பார்க்கலாமா? சரி, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதை பற்றி நாளைக்கு சாயங்காலமாக எதாவது பேசலாமா? இன்றைக்கி தெரிஞ்சிட்டா நீங்கள் போய் கதை சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்ருப்பீங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நமச்சிவாய் வாழ. எல்லோரும் போய் பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையார் அப்பா வாரியான்னு கத்திட்டு தேர் இழுக்கணும். அப்புறம் சுண்டலுக்கு போய் சண்டை போட்டு வாங்கணும், ஏமாற்றி வாங்கணும். ஏடா அப்படி தானே, அவனை எவனாவது க்யூவில் நிற்காத குறுக்க புகுந்த அண்ணா எனக்கு நீங்கள் உங்களுக்கு சுண்டல் கிடைக்காது. நாளைக்கு நான் பாலகநதி கோயிலில் நல்லா இருங்க, காலையில் கோயிலில் பார்ப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.